ஒடியால ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட ஒரு பேய் படத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சின்ன வயசுல அப்பாவை இழந்த நாயகன் புட்டு தன்னோட அம்மா ரத்னமாலா கூட வாழ்ந்துட்டு வரான். அந்த சுத்து வட்டாரத்துல யாருக்கு பேய் பிடிச்சாலும் ரத்னமாலா கிட்ட தான் கூட்டிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் அவன் வச்சிருக்க மீன் பண்ணையில பெரிய அளவுக்கு வியாபாரம் வராததாலையும் அவனோட அம்மா இந்த மாதிரி பேய் ஓட்டுற வேலை பாக்குறதாலையும் சொந்தக்காரங்க எல்லாரும் மதிக்காம அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால கோபமாகிற புட்டு துபாய் போறதுக்காக சிட்டில போய் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறான். அன்னைக்கு நைட் ஃப்ரெண்டோட சேர்ந்து பைக்ல வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பேய் பிடிச்சிருது. அவன் அம்மா முதற்கொண்டு இது யாருக்குமே தெரியல. அவன் எப்பவும் போல சாதாரணமாவே இருக்கான். ஆனா நைட் ஆகிட்டா மட்டும் ஊருக்குள்ள மர்ம சம்பவங்கள் அதிகமா நடக்க ஆரம்பிக்குது. அதை எப்படி எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியில அந்த அமானுஷ்ய சக்தி யாரு, அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுதான் படத்தோட முழு கதை. படம் மொத்தமா 3 மணி நேரம். நிறைய தேவையில்லாத சீன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நீக்கிட்டு தேவையானதை பத்தி மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓபனிங் சீன் விடிய காலையில ஆட்கள் நிறைய பேரு ஒரு போட்ல ஏறிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல பேய் பிடிச்சிருக்க ஒரு லேடியோட கைய கட்டி வலுக்கட்டாயமா 2 பேரு அவளை இழுத்துட்டு போட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு அந்த லேடி கத்திட்டே இருக்கா. ஆனா இவனுங்க அதை புடிச்சு இழுத்துட்டு வந்து போட்ல ஏத்திடுறானுங்க. ரொம்ப தூர பயணத்துக்கு அப்புறம் போட் இப்ப கரையை வந்து சேர்ந்துருது. அங்க இருந்து அவளை ஒரு ஆட்டோல ஏத்தி வச்சுட்டு கிளம்புறாங்க. ரத்னமாலா வீட்டுக்கு போங்கன்னு அதுல ஒருத்தன் சொன்னதும் இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்து முறைச்சு பார்த்துட்டே நாங்க வரல என்ன விட்டுருங்கன்னு கத்துறா. இப்ப ஆட்டோ வீடு வந்து சேர்ந்துருது. கதவு தட்டுற சத்தம் கேட்டு வெளியில வர ரத்னமாலா அவளை ஒரு சங்கிலில கட்டி போட சொல்லிட்டு மீன் ஒன்ன இலையில மடிச்சு வச்சபடியே எடுத்துட்டு வரா. அப்ப அந்த பேய் பிடிச்சவளோட பையன் நேத்து நைட்டு வெளியில ரொம்ப நேரமா எதையோ பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன், ஆனா பதிலே வரலைன்னு சொல்றான். அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே யாருடா உன் அம்மா, நான் உன் அம்மா கிடையாதுன்னு அவன் அந்த பேய் சத்தம் போடுது. இதையெல்லாம் கவனிச்சுட்டே யார் நீன்னு ரத்னமாலா கேக்குறா. அதுக்கு அந்த பேய் திமிரா பதில் சொல்லவும் அது மேல மந்திரிச்ச தண்ணிய ஊத்தி அடிக்கிறா. உடனே வழியில துடிச்சிட்டு அந்த பேய் இவன் மேல பாய முயற்சி பண்ணுது. அப்ப அதோட தலையை புடிச்சிட்டு யார் நீ, எதுக்காக இவ உடம்புல நுழைஞ்சிருக்காயின்னு ரத்னமாலா கேக்குறா. அதுக்கு அவ என் பேரு சபிதா, நேத்து என்னோட பாதையில இவ குறுக்கால வந்தா அதான் இவ உடம்புல புகுந்துட்டேன்னு சொல்றா. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே உன்னை பார்த்தா அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பேய் மாதிரி தான் தெரியல, ஏதோ சும்மா பொய் சொல்லிட்டு தெரியறாயின்னு ரத்னமாலா அதை கோபப்படுத்துறா. அதை கேக்குற அந்த பேய் நான் நினைச்சா யாரோட உடம்புல வேணும்னாலும் பாய்வேன், உனக்கு நிரூபிச்சு காட்டவான்னு கேக்குது. உடனே இவ அங்க இருந்து செத்த மீனை காட்டி முடிஞ்சா இதுக்குள்ள நுழைஞ்சு காட்டுன்னு சவால் விடுறா. ஆரம்பத்துல போக மாட்டேன்னு சொல்ற அந்த பேய் அப்புறமா அதுக்குள்ள நுழைஞ்சிருது. அடுத்த நொடியே அந்த லேடி ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விழுக இந்த பக்கம் பேய் பிடிச்சு உயிர் வந்த மீனை ரத்னமாலா 2 துண்டா வெட்டிடுறா. இப்ப எல்லாம் சரியானதும் அந்த பையன் பணத்தை எடுத்து ரத்னமாலா கிட்ட கொடுக்குறான். அதை அவ சாமி கிட்ட வச்சுட்டு கிளம்புன்னு சொல்லிடுறா. இப்ப ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வர சின்ன பையன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வெளியில நடந்து வரான். அந்த வீடு இருக்க ஸ்டைல வச்சு அது ரத்னமாலா வீடுதான்னு நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இப்ப வெளியில வர அந்த சின்ன பையன் கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருக்க லேடிய பாக்குறான். அந்த லேடி தான் ரத்னமாலா. இவனை பார்த்து அந்த வேகமா நடந்து வருது. அப்ப பின்னணியில வர மியூசிக் ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவ பட்டுன்னு இவனை தாண்டி வீட்டுக்குள்ள போயிருவான். இப்ப அவன் நின்ன இடத்துல நின்னுட்டு அந்த சின்ன பையன் பாத்துட்டு இருக்கான். அப்ப தூரத்துல ஒரு ஆள் மரத்துல தூக்குல தொங்குனபடியே கிடக்கிறத பாத்துட்டு அப்பா அப்பான்னு கத்திட்டே இருக்கான். அப்ப அந்த பொணத்தோட வாயில இருந்து வெளியில வர ஒரு ஈ வேகமா இவனை நோக்கி வந்து மோதுது. அப்ப கரெக்டா இவனும் தூக்கத்துல இருந்து முழிக்கிறான். இவன் தான் நம்ம படத்தோட நாயகன் புட்டு. சொந்தமா ஒரு மீன் பண்ணை வச்சு நடத்துறான். அவனோட பண்ணையில மீன் பற்றாக்குறை இருக்கிறதால நாளுக்கு நாள் அதுல பெரிய அளவுக்கு வருமானம் இல்லாம நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அதை சொல்லி புலம்பிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தா வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு நிறைய பேரு இவன் வீட்டை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து கோவமாகற இவன் நீ எப்பதான் இந்த ஜோக்கர் தனத்தை நிறுத்த போறியோ, ஊரே நம்மளை பார்த்து சிரிக்குதுன்னு அவன் அம்மாவை சத்தம் போடுறான். அவங்கதான் நமக்கு சோறு போடுறாங்க, முடிஞ்சா நீ நல்லா சம்பாரிச்சு காட்டு, அப்புறமா இதை பத்தி பேசலாம்னு சொல்றான். அதுக்கு இவன் இந்த ஊர்லயே வச்சிருந்தா எப்படி சம்பாதிக்கிறது, என்ன வெளியில விட்டாதானே சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறதுக்காக காசு கேக்குறான். அதுக்கு அவ இல்லைன்னு சொன்னதும் சாமி அறைக்கு போய் அங்க இருந்த காசை எடுத்துட்டு ஃப்ரெண்டோட பைக்ல வெளியில கிளம்புறான். இப்ப நிறைய ஆடுகள் வச்சிருக்க ஒரு வயசான கிழவனை காட்டுறாங்க. அவனுக்கும் அவனோட போலீஸ் மகனுக்கும் சின்னதா வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும். இப்ப அங்க வர புட்டு கோயில் திருவிழாக்கு நன்கொடை வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போறான். இந்த பக்கம் அவனோட அம்மா ஹீரோயினோட அம்மாவை சந்திச்சு வட்டிக்கு பணம் கேக்குறா. அதுக்கு அந்த லேடி உனக்கு லோன்லாம் கொடுக்க முடியாது, நீ ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாயின்னு சத்தம் போடுறா. அப்ப அங்க வர ஹீரோயின் அவங்களோட பணத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன், இப்ப நீ கொடுன்னு சொல்றா. உடனே அவளும் பணத்தை கொடுத்துடுறா. இப்ப புட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு நன்கொடை வாங்குறதுக்காக வந்திருக்கான். அப்ப வெளியில கட்டுல உட்கார்ந்துருக்க ஹீரோயினோட தாத்தா காலை தொட்டு கும்பிட சொல்லி ஹீரோ கிட்ட சைகையில சொல்றான். சரின்னு அவனை கும்பிட்டுட்டு உள்ள போய் ஹீரோயினை சந்திக்கிறான். இதுக்கிடையில அங்க வந்து சேர்ற ஹீரோயினோட அப்பா அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பிட்டு இவன் கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்காத, நல்லவே இல்லைன்னு மகளுக்கு அட்வைஸ் பண்றான். இந்த பக்கம் பைக் சாவியை தொலைச்சிட்டு அவனோட
ஃப்ரெண்டு தேடிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியாதால ஒரு சின்ன கம்பியை எடுத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் உள்ளூர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு ஹீரோ கிட்ட மீன் ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. அவன் அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அதை பாக்குற சமையல்காரன் ரொம்ப கம்மியா இருக்கு, இது சுத்தமா பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவனோட சித்தப்பா பையன் சோமு இன்னொரு வண்டியோட அங்க உள்ள வரான். அவனும் புட்டு மாதிரியே மீன் பண்ண வச்சு பெரிய அளவுக்கு லாபம் பார்த்துட்டு இருப்பான். இதனால ரெண்டு பேருக்கும் சுத்தமா பிடிச்சுக்காது. இப்ப அவனும் அங்க மீன் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வேணும்னே புட்டுவ வம்பிழுப்பான். இதை பார்த்துட்டு சத்தம் போடுற அந்த சமையல் மாஸ்டர் ரெண்டு பேரையும் உடனே இடத்த காலி பண்ண சொல்லி விரட்டி விடுறாரு. அடுத்த நாள் புட்டுவோட சித்தப்பா வீட்டுல நினைவஞ்சலி நடந்துட்டு இருக்கும். அங்க வேணும்னே ரத்னமாலாவை மட்டும் அங்க இருக்க கிளவி ஒருத்தி வேலை வாங்கிட்டே இருப்பா. இதனால பேய் வந்த மாதிரி மயக்கம் போட்டு நடிக்கிற ரத்னமாலா வேலை வாங்கின கிளவிய கால் அமைக்க விட சொல்லிட்டு மட்டன் சரக்குலாம் வேணும்னே கேட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் புட்டு வெளியில வந்து அங்க இருக்க பைக்ல உட்காந்துட்டு அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப வெளியில வர அவனோட சித்தப்பா பையன் சோமு பைக்கை விட்டு இறங்கடான்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துறான். பிச்சைக்கார பயிலுக எங்க தாத்தாவை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டானுங்க, அப்படி இப்படின்னு புட்டு மீன் பண்ண வச்சு நடத்துறத பத்திலாம் ரொம்பவும் அசிங்கமா பேசவும் அங்க ஒரே பரபரப்பாயிருது. சத்தம் கேட்டு ஓடி வர ரத்னமாலா அவனை அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புறா. போகும்போது அவ பேய் ஓட்டுற தொழில பத்தியும் தப்பா பேசுறான். இதனால கோவப்படுற புட்டு, உன்னாலதான் நம்மளை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க, அந்த தொழிலை விடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, இந்த ஊர்ல இருந்தாலே எனக்கு மரியாதையே கிடைக்காது, நான் துபாய்க்கு கிளம்புறேன்னு புட்டு சொல்றான். ஆனா ரத்னமாலா அதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறா. உள்ளூர்ல பொழைக்க முடியாதவன் எப்படி வெளியூர்ல போய் பொழைப்பான்னு கேக்குறா. இந்த மாதிரி பேசி பேசிதான் அப்பாவை இனி கொண்டுட்டாயின்னு புட்டு சொன்னதும் அவளுக்கு கோபம் வந்துருது. அன்னைக்கு நைட் பழைய சம்பவங்கள் எல்லாத்த பத்தியும் அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. மனைவிக்கு இருக்க சூனிய மந்திரத்தை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம்னு அவளோட புருஷன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ரத்னமாலா அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. அதுக்கு அவன் இந்த நிலைமை இப்படியே போனா இந்த வீட்டை விக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம பையனையாவது நினைச்சு பாருன்னு சொல்றான். அதை கேட்டு கோபமாகிற ரத்னமாலா நீயா வாங்கி வச்ச கடனுக்கு எங்களை இழுத்து விடாதுன்னு சொல்லி அவனை திட்டி அனுப்புறான். அவனும் ரொம்ப கோபமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப விடிஞ்சிருச்சு. புட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நகரத்துக்கு போய் துபாய் போறதுக்கான ஏற்பாடுகள் பத்தி விசாரிக்கிறான். அப்ப குறைஞ்சபட்சம் 10 லட்சமாவது தேவைப்படும்னு அவங்களுக்கு தெரிய வருது. இதனால மனசு நொந்து போய் ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அப்ப பாதி வழியிலேயே பைக் நின்னுருது. என்னன்னு பார்த்தா வண்டியில சாவிக்கு பதிலா மாட்டி வச்சிருந்த அந்த இரும்பு கம்பி எங்கேயோ தவறி விழுந்திருக்கும். அந்த இருட்டுக்குள்ள ஏதாவது கூர்மையான கம்பி கிடைச்சா கூட போதும்னு ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல இருக்க மரத்துல இருந்து ஏதோ ஒரு குரல் மாதிரி இவனை கூப்பிடவும் புட்டுவும் நடந்து போறான். அந்த மரத்துக்கு கீழே ஏதாவது கிடைக்குமென்னு தேடிட்டு இருக்கான். அப்ப டார்ச் லைட் அடிச்சபடியே எதையோ பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் வேற இடத்துல தேடிட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்கவும் வேகமா திரும்பி புட்டு பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா எந்த பதிலும் வரல. அதே நேரத்துக்கு இங்க அவனோட அம்மா கதவை திறந்து வச்சு மகனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. புட்டு போன திசையை நோக்கி அவனோட ஃப்ரெண்டு போறான். அங்க பார்த்தா கையில ஒரு சின்ன கம்பியை புடிச்சபடியே புட்டு தரையில விழுந்து கிடக்குறான். முதல்ல அவனை பார்த்துட்டு பதறி போற அவனோட ஃப்ரெண்ட் கையில இருந்த கம்பியை எடுத்துட்டு வீட்டுக்கு வட போகலாம்னு கூப்பிடுறான். அவனை எந்திரிச்சு வந்துடுறான். அப்படியே ரெண்டு பேரும் பைக்ல வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க அவனோட அம்மா வீட்டுல செத்து கிடக்குற எலியை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப சத்தம் எதுவும் இல்லாம புட்டு வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டு படுத்துறான். அப்ப சாப்பிட்ட தட்டு மட்டும் வெளியில இருக்கிறத கவனிக்கிற அவனோட அம்மா மகன் வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் அதிசயமா அவனோட மீன் பண்ணையில நிறைய மீன் பிடிச்சிருக்கதா அங்க வேலை பாக்குற பையன் மூச்சு வாங்குற அளவுக்கு ஆச்சரியமா வந்து சொல்றான். அதை கேட்டுட்டு ரத்னமாலா ரொம்ப சந்தோஷப்படுறான். நேர்ல போய் அதை பார்த்துட்டு பணத்தையும் வாங்கிக்கிறான். இந்த பக்கம் சோமுவோட மீன் பண்ணையில இருந்த மீன் எல்லாம் காணாம போயிருச்சுன்னு அங்க வேலை பாக்குற பையனை அவன் அடிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் போலீஸ்காரனோட அப்பா ஆடு ஒண்ணு காணாம போயிருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம் வயல் பக்கத்துல இருந்து ஆடு கத்துற சத்தம் கேக்குது. சத்தம் வர திசையை நோக்கி அவர் திரும்புறதுக்குள்ளேயே அங்க நின்னுட்டு இருந்த ஆட்டை ஏதோ ஒரு மர்ம உருவம் பட்டுன்னு தூக்கிட்டு போயிருது. அடுத்த நாள் புட்டு வீட்டுல ஆட்டுக்கறிக்கு மசாலா தடவிட்டு இருக்கான். அப்ப அங்க வர அவனோட அம்மா இது ஏதுன்னு கேக்குறா. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ரத்னமாலா அங்க இருந்து கிளம்பும் போது கையில காசு கொடுத்து வட்டிக்கு வாங்கியிருந்த பணத்தை திரும்ப அடைக்க சொல்றான். அதை வாங்கிட்டு ரத்னமாலாவும் சந்தோஷமா அந்த கடனை அடைச்சிடுறான். அடுத்த நாள் நைட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஆடு காணாம போயிருது. தன்னோட போலீஸ் மகன் கிட்ட போய் அதை பத்தி சொல்லி தேட சொல்றான். ஆனா அதுக்கு அவன் அதெல்லாம் நீ வளர்க்குற ஆடு, வேணும்னா நீயே போய் தேடிக்கன்னு சொல்லிடுறான். இதனால கோபமா அவனோட அப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் புட்டுவோட மீன் பண்ணையில வேலை பாக்குற பையன் கடைக்கு மீன் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அதை கவனிக்கிற சோமுக்கு அம்மாவும் பையனும் ஏதோ மாயாஜலம் பண்ணி தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சந்தேகப்படுறான். நடுராத்திரி ஆயிருச்சு. ரத்னமாலா தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சு போறா. அப்ப புட்டு தூங்காம சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கதை கவனிச்சுட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில வயக்காட்டுல காணாம போன ஆட்டோட எலும்பு கூடு கிடக்கிறத பார்த்து ஊராட்கள் எல்லாரும் ரொம்ப கோபமாகிடுறாங்க. இந்த மாதிரி ஆடுகளை திருடி கொள்றவன் யாரா இருந்தாலும் சரி அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்காம விடக்கூடாதுன்னு எல்லாரும் பேசி முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் புட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். அங்க வழக்கம் போல அந்த கிழமை காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லி சைகையில சொல்றான். ஆனா இந்த முறை அதை புரிஞ்சுக்காத புட்டு இடுப்புக்கு கீழே இருக்க மணி அடிச்சு விட்டுடுறான். இதனால வழி தாங்க முடியாம அந்த கிழமை ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சந்திக்கலாம்னு ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்க இருந்து போயிட்டு இருக்கும் போதே
பாதி வழியில வந்து நிறுத்துற சோமு அவனோட சட்டையை பிடிச்சிட்டு எங்கிட்ட இருந்து திருடி தான் இந்த பைக் கொண்டு வாங்கிருக்கியான்னு அவனை சத்தம் போடுறான். அப்ப புட்டு நீ மட்டும் இப்ப கையை எடுக்கலைனா உன்னை அப்படியே சாப்பிட்டுருவேன்னு சொல்றான். அதுக்குள்ள அங்க வர போலீஸ் 2 பேரையும் பிரிச்சு விட்டு வீட்டுக்கு போக சொல்லிடுறான். அன்னைக்கு சாயங்காலம் சொல்லி வச்ச மாதிரி அவனை சந்திக்க வர காதலி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இதனால கோபமா அவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் ரத்னமாலா ஒரு லேடிக்கு பேய் ஓட்டிட்டு இருக்கான். அந்த பேய் ரொம்ப முரட்டுத்தனமா அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாம இருக்கு. அப்ப கரெக்டா புட்டு வீட்டுக்குள்ள நுழையிறான். அவனை பார்த்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிற அந்த பேய் அவன் எல்லாத்தையும் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. உடனே ரத்னமாலா அவளோட தலைமுடிய புடிச்சிட்டு யார பத்தி சொல்ற தெளிவா சொல்லணும் அதட்டுறா. அதுக்கு பதில் சொல்லாம அந்த பேய் நாக்க 2 துண்டா கடிச்சு துப்பிடுது. அடுத்த நொடியே அவ விபூதியை வீசி எறியவும் அவளை விட்டு பேய் ஓடிடுது. அன்னைக்கு நைட்டு ஊர் ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடு திருடனை தேடி காட்டுக்குள்ள கூட்டமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒண்ணு அசைற மாதிரி தெரியவும் எல்லாரும் அதை விரட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துக்கு நல்ல தூக்கத்துல இருக்க ரத்னமாலா முகத்து மேல சொட்டு சொட்டா ரத்தம் விழுகுது. அதை தொடச்சிட்டு குழப்பத்தோட திரும்பி பார்க்கும்போது அந்த பேய் பிடிச்ச பொம்பளை உட்காந்துட்டு அவன் உங்ககிட்ட இருந்து உன் மகனை எடுத்துட்டு போயிருவான்னு சொல்லிட்டு வேகமா பக்கத்துல வரா. உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற ரத்னமாலா தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு மர்ம உருவம் பட்டுன்னு அவ பின்னாடி வேகமா போய் மறைஞ்சிருது. இதனால சந்தேகத்தோடவே மகன் இருக்க அறைய போய் பாக்குறான். அங்க பார்த்தா மகன் நல்ல தூக்கத்துல இருக்கான். சரின்னு நிம்மதியா கதவு மூட போகும்போது கட்டிலுக்கு கீழ் பகுதியில சாணி கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறா. அடுத்த நாள் நைட்டு உள்ளூர் கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்கும். அங்க போய் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துக்கு ரத்னமாலா மந்திரிச்ச எலுமிச்ச எல்லாத்தையும் அவன் கட்டிலுக்கு கீழே வச்சுட்டு அவன் வாரதுக்காக காத்துட்டு இருக்கா. அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சு அவனு வீட்டுக்கு வந்து அறைக்கு போயிடுறான். ஆனா அவ எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்காம அமைதியா இருக்கவும் எல்லாம் நார்மல்னு நினைச்சிட்டு அவளோட அறைக்கு நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப பின்னாடில இருந்து கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் வரவும் திரும்பி பார்த்தா புட்டு இருக்க அறையோட கதவு தானா திறந்து அதுல இருந்து எலுமிச்சம்பழம் மட்டும் தனியா உருண்டு வந்துட்டு இருக்கும். அப்பதான் மகனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிற ரத்னமாலா யார் நீ எதுக்காக இங்க வந்திருக்க நான் நினைச்சா உன்னை சவக்குழிக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றா. அதை கேட்டு சிரிக்கிற அந்த பேய் நான் போனா உன் மகனை சேர்த்து கூட்டிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தனியா தூக்கிட்டு கீழே போடுது. அதோட இல்லாம கதவை சாத்திட்டு நீ நினைக்கிற மாதிரி என்ன அவ்வளவு ஈஸியா உன்னால சமாளிக்க முடியாதுன்னு ரத்னமாலாவை மிரட்டுது. அடுத்த நாள் முழுசும் ரத்னமாலா இதை நினைச்சு ரொம்ப கவலையில இருக்கா. அன்னைக்கு நைட்டு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்கார்ந்து இருக்க உள்ளூர் ஆட்கள் எல்லாரும் ஆடு காணாம போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் நேத்து அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான், அவன் மட்டும் இன்னைக்கு நைட்டு கழியில மாட்டனா அவ்வளவுதான், எதை பத்தியும் யோசிக்காம கொன்னுடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இவளுக்கு பயம் ரொம்ப அதிகமாகிடுது. சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட்டு மறுபடியும் உள்ளூர் ஆட்கள் எல்லாரும் ஆயுதங்களை எடுத்துட்டு காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்த மட்டும் ஒன் பாத்ரூம் போறதுக்காக பக்கத்துல ஒதுங்கி நின்னுட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்கவும் சத்தம் வர திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு அது யாருன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அது தாக்கவும் அவன் அலற சத்தம் கேட்டு எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. அந்த இடத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும் போதே தலையில்லாம ஒரு உடம்பு மட்டும் தனியா நடந்து வந்து அங்க கீழே விழுகுது. இந்த சம்பவத்தால அந்த கிராமம் முழுசும் ஒரே பரபரப்பா இருக்கு. சம்பவ இடத்துக்கு வர போலீஸ் இனிமே இருட்டுனதுக்கு அப்புறம் யாரும் வெளியில நடமாடக்கூடாதுன்னு எல்லாரையும் எச்சரிக்கிறாங்க. ஊரே பயத்துல உறைஞ்சு போயிருக்க. அடுத்த நாள் நைட்டு ரத்னமாலா பேசிக்கிட்டே புட்டு மேல விபூதியை வீசி எறிகிறா. அதனால கோபமாகிற அந்த பேய் அப்படியே ரத்னமாலா கழுத்தை பிடிச்சு அந்தரத்துல தூக்கிடுது. உன்னோட வித்தையெல்லாம் என்கிட்ட பழிக்காது, இதுதான் உனக்கு முதல்ல கடைசியுமான எச்சரிக்கை, இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணுனா அவ்வளவுதான் சொல்லி மிரட்டுறான். அப்ப ரத்னமாலா தன்னோட பழைய வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாக்குறா. அதுல கோபமா வீட்டுல இருந்து கிளம்பி போன புருஷன் திடீர்னு ஒரு நாள் நிறைய பணத்தோட வீட்டுக்கு திரும்பி ரத்னமாலா மேல தூக்கி வீசுறான். அப்ப ரத்னமாலா இந்த பணம் எல்லாம் ரத்த வாட அடிக்குது, முதல்ல தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறத நிறுத்துன்னு சொல்றா. ஆனா அவன் அவளை திட்டிட்டு மகனை அங்க இருந்து கூட்டிட்டு நடந்து போயிடுறான். அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் நைட் மகனை பத்ரகாளி சிலைக்கு முன்னாடி படுக்க வச்சுட்டு மந்திரம்லாம் ஓதிக்கிட்டே அவனை வெட்டுறதுக்காக முயற்சி பண்றான். இதை கவனிக்கிற ரத்னமாலா அவ புருஷன் கழுத்துல துணிய மாட்டி இறுக்கி கொண்டுடுறா. அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தூக்குல தொங்க விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி முடிச்சு விட்டுடுறா. இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரத்னமாலா அவசர அவசரமா எங்கேயோ வெளியில கிளம்பி போறான். அப்ப அங்க வந்து சேர புட்டுவோட ஃப்ரெண்டு கிட்ட என் மகனை தூரத்துல இருந்து கவனிச்சுட்டே இரு, நான் வேகமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு கிளம்பி போறா. இப்ப லிங்கராஜன் ஒருத்தனை சந்திச்சு அவன்கிட்ட நடந்த எல்லாத்த பத்தியும் விளக்கி சொல்றா. அங்கேயே அவன் எவ்வளவு பெரிய மந்திரக்காரங்கிறத பத்தியும் ஒரு சின்ன சீனை வச்சு நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இந்த பக்கம் புட்டுவை பாக்குறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறான். ஆனா அங்க வீடு சாத்தி இருக்கவும் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அப்ப உள்ள ஒரே ஈ மொக்கிற சத்தமா கேட்டுட்டு இருக்கு. அப்ப தூரத்துல ஆடு கத்துற சத்தம் கேட்கவும் வேகமா அந்த திசையை நோக்கி கிளம்புறான். அப்பதான் முதலா புட்டு ஒரு ஆட்டை கொடூரமா கடிச்சு தின்னுட்டு இருக்கதை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறான். அப்ப இவன் போன்ல இருந்து சத்தம் வரதை கேட்டுட்டு பேய் உஷாராகி சத்தம் வர திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள போன் ஆஃப் பண்ணி உள்ள வச்சுக்கிற அவன் ஃப்ரெண்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு கல் எடுத்து தூரமா வீசுறான். உடனே அந்த பேயும் சத்தம் வர இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. அது அந்த பக்கம் போக இவன் இந்த பக்கம் எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப அந்த ஊர்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி காட்டுறாங்க. ஒரு லேடி இறந்து கிடக்குறாங்க, பக்கத்துல கை குழந்தை அழுதுட்டே இருக்கு. ஆனா அது எதை பத்தியும் கவலை இல்லாத ஒரு குடிகார அப்பங்காரன் பொணத்தோட கையில கிடக்குற தங்க வளையல கலட்டுறதுலயே
குறியா இருக்கான். அந்த ஊர்லயே அனாதையா இருக்க அந்த குழந்தை எப்படி கஷ்டப்பட்டு வளருதுன்னு காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தனியா நிக்கிற ஆடுகளை குறி வச்சு அடிச்சு சாப்பிடுறான். அதே நேரத்துக்கு அந்த ஊர் தலைவரோட பொண்ணு மேலையும் அவனுக்கு காதல் வருது. அன்னைக்கு நைட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடுலாம் காணாம போறதுக்கு எதுவும் தெய்வ குத்தம் காரணமா இருக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர சின்ன பையன் அந்த அனாதை பையன் அமரி ஒரு ஆட்டை அப்படியே வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் உயிரோட கடிச்சு சாப்பிட்டான்னு சொல்றான். அந்த நேரத்துக்கு அமரி அந்த வீட்டுக்குள்ள ஊர் தலைவர் பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப கோவமா அவன் இருக்க இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க பார்த்தா ஊர் தலைவரோட பொண்ணு இறந்து கிடக்கு. அதுக்கு பக்கத்துல அமரி ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கான். அதை பார்த்துட்டு அழுகிற ஊர் தலைவன் இவன் தான் என் மகளை கொண்டு இருக்கணும்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாரும் அவனை அடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. புட்டுக்கு எங்க பேய் பிடிச்சதோ அதே மரத்துக்கு கீழே வச்சு பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு கடத்துக்கு மேல அவனை மரத்தோட கட்டி வச்சு நெத்தியில உளிய வச்சு அப்படியே அடிச்சு கொன்னுடுறதா கதை முடியுது. அந்த உளியதான் பைக் சாவிக்காக புட்டு கலட்டி எடுத்திருப்பான். இப்ப நிகழ்காலத்தை காட்டுறாங்க. காணாம போன ஆட்டை தேடி காட்டுக்குள்ள போன உங்க அப்பா இன்னும் வீடு வந்து சேரலைன்னு போலீஸ்காரனோட மனைவி சொல்றா. உடனே பதறி போய் அவன் வேகமா காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தா காயத்தோட அவன் அப்பா ஒரு தாவுக்குள்ள விழுந்து கிடக்குறாரு. அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மருந்து போடுற போலீஸ் உடனே ஊராட்கள் எல்லாரையும் திரட்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஆட்டு திருடனை இன்னைக்கு நைட்டே புடிச்சு அடிச்சு கொண்டுருவோம்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ள கிளம்புறான். அங்க அவனை பிடிக்கிறதுக்காக நிறைய பொறிகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரத்னமாலா லிங்கராஜ கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஒரே ஆட்டுக்களா கிடக்குது. அதை பார்த்துட்டு உடனே பூஜையை ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பேய் பிடிச்சிருக்க புட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போக பிளான் பண்ணிருப்பான். அதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போதே அப்படியே பட்டுன்னு சில மாதிரி நின்னுடுறான். அவன் நிக்கிறத பார்த்து பயந்து போற ஹீரோயின் என்னாச்சு உனக்குன்னு கேட்டுட்டு அவனை தொடும் போதே அவன் கீழே விழுந்து எந்திரிக்கிறான். அப்ப அவனோட கண்ணு முழுசும் ஒரு மாதிரி கருப்பா இருக்கவும் இதை பார்த்துட்டு அவன் மிரண்டு போய் நிக்க அவன் அங்க இருந்து ஓட்டம் பிடிச்சிடுறான். லிங்கராஜ் சொல்ற மந்திரத்தால கட்டி போட்ட மாதிரி புட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான். அவங்கிட்ட லிங்கராஜ் நிறைய கேள்விகளை கேட்கிறான். ஆனா அந்த பேய் உனக்கு பதில் சொல்றதுக்காக நான் இங்க வரலைன்னு சொல்லிட்டு ரத்னமாலாவை முறைச்சு பாக்குது. அப்ப லிங்கராஜ் நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ இப்பவே அவன் உடம்புல இருந்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில வெளியில எடுக்கிறான். அதை பார்த்ததும் கோபமாகிற பேய் அவனை அப்படியே கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓட்டு மேல ஏறி குதிச்சு பறந்து போயிடுது. அதை இவங்க ரெண்டு பேரும் கார்ல துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நேரா ஹீரோயின் வீட்டுக்கு போற அந்த பேய் அங்க இருக்க அவளோட அப்பாவையும் தாத்தாவையும் அடிச்சு போட்டுட்டு ஏன் கூடவே வந்துருன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள அங்க வர ரத்னமாலா விபூதியை எடுத்து அவன் தலைமையில ஓங்கி அடிக்கிறான். அதை பொறுத்துக்க முடியாம துடிக்கிற பேய் அடுத்த நொடியே மயங்கி விழுந்துருது. மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது ஒரு சேரோட சேர்த்து கயித்துல கட்டி வச்சிருக்காங்க. இப்ப லிங்கராஜ் அந்த பேயை விரட்ட அவனால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்பவும் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை மட்டும் இழுத்துட்டு அங்க இருந்து ஓட்டம் பிடிக்குது. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அவன் கையை தட்டி விட்டுட்டு எனக்கு உன் கூட வர விருப்பம் இல்ல, என்ன விட்டுருன்னு கெஞ்சிரா. அப்ப அங்க பொறி இருந்தது தெரியாம பேய் வசமா மாட்டிக்குது. ஆட்கள் எல்லாரும் ஓடி வர சத்தம் கேட்டு ஹீரோயின் அதை தப்பிக்க வச்சுட்டு அவளும் அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறா. ஆனா உள்ளூர் ஆட்கள் எப்படியோ அந்த பேயை சுத்தி வளைச்சு துப்பாக்கியால சுட்டுடுறாங்க. காயத்தோடவே அதுவும் அங்க இருந்து குளிக்கல விழுந்துருது. முகம் குப்புற இருக்கவும் யார் அந்த ஆள்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள ஒரு ஆளை இறக்கி விட்டு உடம்பு திருப்ப சொல்றானுங்க. அதே மாதிரி அவனு திருப்புறான். அங்க கிடக்கிறது புட்டுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. உடனே சோமு பழைய பகைய மனசுல வச்சுட்டு அவனை சுட பாக்குறான். அதுக்குள்ள கண்ணு முழிக்கிற பேய் அங்க இருக்க எல்லாரையும் தனித்தனியா வேட்டையாட ஆரம்பிக்குது. பயத்துல எல்லாரும் அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளையும் தாக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்து சேர்ற ரத்னமாலா அமரின்னு பேயோட பேரை சொல்லி கூப்பிடுறா. அதை கேட்டதும் நேர வந்து அவளோட கழுத்தை பிடிச்சு அந்த பேய் நெரிச்சிட்டு இருக்கு. அப்ப லிங்கராஜ் அதை கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்து சேர்ற எல்லா ஆட்களும் அவனை கொடூரமா அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு நடுவுல எப்படியோ ரத்னமாலா உடம்புல பேய் புகுந்திருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சிடுறா. இப்ப அழுதுகிட்டே அங்க உட்கார்ந்துருக்க அமரி ஊர் தலைவரோட பொண்ணு இறந்ததுக்கு அவ காரணம் இல்லைங்கிற விஷயத்தை பத்தி சொல்றான். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கதை தெரிஞ்சுக்கிற ஊர் தலைவர் ஆள் இல்லாத நேரம் பார்த்து மகளை அடிச்சு கொண்டுட்டு போயிருப்பான். வெளியில போயிட்டு வர அமரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கும் போது கரெக்டா அங்க வந்து அவன் மேல பழிய போட்டிருப்பாங்க. நடந்தது நடந்துருச்சு, என் மகனை விட்டு போயிருன்னு ரத்னமாலா கெஞ்சிரா. மறுபடியும் கோபமாகிற அமரி நான் எதுக்காக போகணும், நான் இங்கதான் இருப்பேன், என்னை தடுக்க நினைச்சா அவங்க எல்லாரையும் கொன்றுவேன்னு சொல்லிட்டு அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா அவன் காலை பிடிச்சி இழுக்கிற ரத்னமாலா அந்த மரத்துல இருந்து புடுங்கின ஆணிய அவனோட கால்ல வேகமா குத்துறா. அடுத்த நொடியே அவன் உடம்புல இருந்து ஆவி வெளியே பறந்து போயிடுது. அடுத்த நாள் எல்லாம் சரியாகி துபாய் போறதுக்காக புட்டு கிளம்பிட்டு இருக்கான். நேர ஹீரோயினை போய் சந்திக்கிறவன் எனக்காக காத்திருப்பியான்னு கேக்குறான். அதுக்கு அவ நீ இனிமே திரும்பி வராதேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிடுறான். உடனே கோபமா அங்க இருந்து கிளம்புறவன் அமரி செத்து போனா அதே மரத்துக்கிட்ட போய் நிக்கிறதோட இந்த படம் முடியுது.